கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா ஜெபம். எந்த இடத்தில் இருந்து ஜெபிப்பது? எந்த இடத்தில் இருந்து ஜெபித்தால் பதில் கிடைக்கும்? ஒரு 7 குறிப்புகளை பார்ப்போமா? தானியேல் தன் மேல் வீட்டில் ஜெபித்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்னாள் தேவனுடைய வீட்டிலிருந்து ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11. யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்தார். யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியா மரணப்படுக்கையில் ஜெபித்தார். 2ஆம் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எலியா கர்மேல் மலை மீதில் இருந்து ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-37 வசனம். திருடன் சிலுவையில் இயேசுவின் பக்கத்திலிருந்து ஜெபித்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். பவுல் மனமாறிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து ஜெபித்தார். அப்போஸ்தலர் 16:25. எந்த இடம் என்பது முக்கியமல்ல, எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் ஜெபிக்கிறோமா இல்லையா என்பதே மிக மிக முக்கியம். அநேகர் இந்த நேரம் கவலையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிறீர்களா? ஒரு சிறிய ஜெபம் செய்யுங்க, சூழ்நிலை மாறும். குழந்தைகள் இல்லையா? விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்க. கடன் பிரச்சனையா? கணவன் இழப்பா? மனைவி இழப்பா? மருத்துவமனையில் இருக்கிறீர்களா? நோயினால் மிகவும் அவதைப்படுகிறீர்களா? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளா? எது வேணாலும் சரிங்க, ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க. இருந்த இடத்தில் சூழ்நிலை மாறும் என்று விசுவாசியுங்க. தானியேலின் மேல் வீட்டு ஜெபத்தை கேட்டவர், அன்னாள் ஜெபத்தை கேட்டு குழந்தையை கொடுத்தவர், மீனின் வயிற்றில் யோனாவின் ஜெபத்தை கேட்டவர், எசேக்கியா ஜெபத்தை கேட்டு ஆயுசு நாட்களை பெருக பண்ணினவர், ஏலியாவின் ஜெபத்தை கேட்டவர், திருடனின் ஜெபத்தை கேட்டவர், பவுல் ஜெபத்தை கேட்டவர் இன்று நம் ஜெபத்தையும் கேட்பார். கண்டிப்பாக கேட்க மாட்டாராங்க, கேட்பார். திருடனுக்கு பரதேசியில் இடம் கொடுத்தவர் நமக்கும் ஓர் இடத்தை கொடுக்க மாட்டாரா? நம் விண்ணப்பங்களை கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். ஆமாங்க, உண்மை. எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கர்த்தர் நம் சூழ்நிலையை மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு சிறு ஜெபமோ பெரிய ஜெபமோ உங்களுடைய ஜெபங்களை ஜெபம் செய்யுங்கள். நம்முடைய சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். ஆமேன்.